ஸோ என்னுடைய வாழ்க்கையில் வந்து எத்தனையோ நாட்கள் சோகமான மன வருத்தமான நாட்களையெல்லாம் நான் வந்து நிறைய தாண்டி இருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு மனதுக்கு ரொம்ப ஒரு பாரமான ரொம்ப கஷ்டமான ஒரு நாள். ஸோ நாங்கள் 2 பேருமே பாஸ்டமாவும் நானுமே வந்து அவங்களும் இன்னொரு சர்ச்சுக்காக டேட் கொடுத்துருந்தாங்க காலையில். ஸோ நானும் இங்கே சர்ச்சுக்கு வர்றதுக்காக டேட் கொடுத்துருந்தேன். ஸோ 8 திருச்சபைகள் சேர்ந்து வந்து இவ்வளோ மந்தாக ரொம்ப ப்ரிப்ரேஷன் பண்ணி ஸோ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்காக நீங்கள் வந்திருக்கிறதுனால ஸோ அவர்களும் அப்படி தான் அரியலூர் வெஸ்லியா அப்பாவும் வந்து அவங்க உயிரோடு இருக்கிற நாட்களில் வந்து ஜீவனோடு இருக்கிற நாட்களில் நிறைய டைம் எங்களுடைய கோயம்புத்தூருக்கு வந்தாலே எங்களுடைய வீட்டுக்கு வருவாங்க. கோயம்புத்தூர், மேட்டுப்பாளையம், அகைன் அந்த சரௌண்டிங்கில் எங்கே வந்தாலும் எங்கள் வீட்டுக்கு வராமல் அவங்க போக மாட்டாங்க. ஆனால் அவங்க வர்ற நிறைய நாட்கள் வந்து நான் வீட்டில் இருந்ததில்லை. நிறைய ஊழியங்களுக்கெல்லாம் வெளியூரில் அதை போயிருக்கிறேன். ஆனால் ஃபோன் பண்ணி பேசும்போது வந்து ஐயோ பாஸ்டர், ஆண்டவர் உங்களுக்கு நிறைய வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறாரு, அதை கொண்டு போய் சேர்க்குறதுக்கு ஆண்டவர் உங்களை நம்புகிறாரு, அதனால் நீங்கள் ஓடிட்டே இருங்க. நாங்கள் வந்துட்டு காட்டுப்புறா கொஞ்ச நேரம் வந்துட்டு காட்டுப்புறா கொஞ்ச நேரம் வந்துட்டு இளைப்பாரிட்டு நாங்கள் பாட்டுக்கு போயிடுவோம், நீங்கள் எங்களெல்லாம் பெருசாக ஒன்றும் யோசிக்காதீங்க, அதை நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் உங்களுக்கு ப்ரேயர் சப்போர்ட் பண்ணி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஸோ அதனால் எங்களுடைய வாழ்க்கையில் அது ஒரு பெரிய இழப்பு. நம்முடைய வாழ்க்கையில் வந்து நிறைய ஒரு சில நல்லவர்களை ஆண்டவர் வந்து நம்மளோட கொண்டு வந்து இணைப்பார். நம்மளோடு இணைகிற எல்லாரும் நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சிலரை வந்து ரொம்ப ஆண்டவர் வந்து நம்மளோட கொண்டு வந்து இணைப்பார். அவர்களை வந்து கடைசி வரையிலையும் நம்ம துக்கப்படுத்தாமல் மன வருத்தப்படுத்தாமல் அவர்களோடு ட்ராவல் பண்ண வேண்டியது நம்முடைய பெரிய கடமை. நம்ம வந்து அவங்களை இந்த நல்லவர்களை இழக்கிறது வந்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பெரிய தோல்வி. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதமாகவே என்னுடைய இருதயத்தில் வந்து ஆண்டவர் வந்து ஒரு 1.5 மாதமாகவே நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்ற இந்த வார்த்தை வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும், ரொம்ப வந்துகிட்டே இருக்கும். என்னடா இது இப்படி இந்த வார்த்தை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கடந்த சில நாட்களாக வந்து மோசையை யாரெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணா, என்ன அந்த மோசையின் இடத்துல இருந்ததை எதெல்லாம் மிஸ் பண்ணாங்க அப்படின்றத குறித்து நான் வந்து தியானிச்சுட்டே இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அப்படின்னா மோசையை வந்து ஒரு பெரிய இடத்த வந்து அவர் ஃபில் பண்ணிட்டார். அந்த இடத்த வந்து யாராலையுமே வந்து சரி பண்ணவே முடியாது, அந்த மாதிரி ஒரு இடத்துல மோசை இருந்தார். அப்போ ஏன் அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன். பட் ஆண்டவர் இதுக்காக தான் சிம்பாலிக்காக ஆண்டவர் வந்து இவங்களை எடுத்துக்கொள்ளுகிறதற்காக தான் ஆண்டவர் அப்படி பேசியிருக்கிறாருன்னு இப்போ தான் நான் நினைக்கிறேன். நான் வந்து மாமா அப்படின்னா வெஸ்லி அப்பாட்ட வந்து அப்பான்னு தான் கூப்பிட்ருக்குறேன். அவங்கள திருமணமானதுலேருந்து அவங்கள மாமானெல்லாம் கூப்பிட்டதில்லை, அங்கிள்னெல்லாம் கூப்பிட்டதில்லை. என்றைக்கு நான் அந்த பொண்ணு பார்த்தேனோ அன்னையிலேருந்து அப்பான்னு தான் அவங்கள கூப்பிட்ருக்குறேன். ஆனால் வந்து ரொம்ப வந்து நாங்கள் நிறைய ரொம்ப பேசியிருக்கிறோம். ரொம்ப அவங்களுக்கு பெட்டு, அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து ரொம்ப அவங்கள எப்போ நினைப்போம் அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு உடனே ஒரு ஃபோன் பண்ணிடுது. ஃபோன் பண்ண உடனே அவங்க அந்த ப்ராப்ளத்தை இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனே கேட்டுட்டு அது முடிகிறதுக்குள்ளே ஜெபத்தை ஆரம்பிச்சிடுவாங்க, ப்ரேயரை ஆரம்பிச்சிடுவாங்க. நிறைய பேர் எனக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து 1 மணி நேரம் கூட ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. 1 hour ஃபோனில் வந்து அப்படியே பாட்டை பாடி வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணி, பாட்டை பாடி வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணி, அந்த மாதிரி அவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த ப்ரேயர் முடியும் போது ஒரு 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 பெலன் இருக்கும் பாருங்களேன். ஸோ அந்த பெலனை வந்து மறக்கவே முடியாது. அதனால் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறது எதுலன்னா இந்த விஷயத்தில் தான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ ஆனாலும் வந்து நம்ம எல்லாருக்குமே தகப்பன் வந்து சில இடத்த வந்து வேறு யாராலையும் ஃபில் பண்ணவே முடியாது, அந்த இடத்த வேறு யாருமே பூர்த்தி செய்ய முடியாது. ஆனால் எல்லா கேப்பையும் வந்து ஒரே ஒருத்தர் மட்டும்தான் ஃபில் பண்ண முடியும். அவர் யாருன்னா நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இயேசப்பா. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஒருவேளை நிறைய ஒரு இடைவெளி ஒன்று இருக்கலாம். உங்களுடைய கணவனார் இருந்த இடத்துல அவர் இல்லாமல் இருக்கலாம், உங்கள் மனைவி இருந்த இடத்துல இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் இருந்த இடத்துல யாரும் இல்லாமல் இருக்கலாம், உங்களை நேசித்தவர்கள் வந்து இருக்கிற இடத்துல யாருமே இல்லாமல்
இன்னைக்கு ஏதோ ஒரு கேப் உங்களுடைய லைஃப்பில் வந்து இருந்துகிட்டே இருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னு சொன்னால் அவர் நிரப்புகிறவர், அவர் நிரப்புகிறவர். இந்த மகா சபையில் இன்றைய நாய்களின் காலை வேளையில் வந்து நிற்கிற முடியாத மாதிரி சூழ்நிலைகளில் மத்தியிலும் ஆண்டவர் கொண்டு வந்து நிற்க செய்த தயவுக்காக மனம் நிறைந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்கள் மத்தியில் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதை நான் பாக்கியமாய் நான் நினைக்கிறேன். கர்த்தர் இந்த நாளை எப்படி இப்படி நியமித்தார் எனக்கு தெரியல. பாஸ்டமாய் நான் அழைத்த நாள் முதல் இதற்காக நான் ஜெபித்தேன். உங்கள் மத்தியில் வந்து நிற்கணும்னு நான் ரொம்ப ஆயத்தமாய் வரும்பொழுது வர வழியில் என்னுடைய தகப்பனார் என்று கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர்ந்தார் என்ற செய்தியை கேள்விப்பட்டதுனால எனக்கு இன்றைய நாள் உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பலனற்று நான் நிற்கிறேன். ஆனாலும் என் கணவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நீ போய் ஊழியத்தை முடிச்சுட்டு வந்துடு. பாஸ்டர் மட்டும் சொல்லி டைமை ப்ரீஷெடியூல் பண்ணி நீ அந்த ஊழியத்தை முடிச்சுட்டு வந்துடு, ஊழியம் தான் முதல் முக்கியம். இங்கே வந்தவுடனே பாஸ்டர்மா சொன்னாங்க, இந்த நிலைமையில நீங்க நிக்கிறது தான் அப்பா, எங்க அப்பாவும் சரி ஏசப்பாவும் சரி விரும்புவாரு. நீங்க வந்து உங்களால இப்போ நீங்க எப்போ வேணுமோ நீங்க வந்து ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிட்டு கடந்து சொல்லுங்கன்னு சொன்னதுனால மிகவும் என்னை தானே தைரியப்படுத்தி ஆண்டவர் தான் முதல் அப்பான்னு மனசுல நினைத்து உமது சித்தத்தை நிறைவேற்றுவது தான் எனது போஜனம் என்று மனப்பூர்வமாய் நான் ஆண்டவரை நம்பி வந்து நிற்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு பலன் கொடுத்தார். ஆனாலும் நீங்க பண்ணியிருக்கிற ஆயத்தங்கள், உங்களுடைய ஜெபங்கள், உங்க பிரயாசங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது நான் வந்தது ஆண்டவருடைய சித்தம் என்று நான் நம்புகிறேன். பாதி வழியில தான் எனக்கு அது இப்பவும் கற்பனை கூட பண்ண முடியல. ஆனாலும் ஆண்டவர் அவருக்கு சித்தமானதை அவர் நிறைவேற்றுவார். அதை தடுக்க நம்ம யாருக்கும் பலன் இல்லை. என்ன நடந்தாலும் ஓடிக்கொண்டே ஊழியம் செய்ய வேண்டும் என்று தான் ஆண்டவர் எங்களுக்கு நமக்கு காண்பித்திருக்கிறார். உண்மையே நோக்கி என் கண்களை நான் ஏறெடுக்கிற ஆண்டவரே, இது எத்து ஓடும் பொழுது காயம் கட்டுகிறவர் நீர், கட்டப்பட்டிருக்கும் பொழுது என்னை விடுதலையாக்குகிறவர் நீர், என் ஆவி எனக்குள்ள தியங்கும் பொழுது என்னை பலப்படுத்துகிறவர் நீர், கொலைக்கு நியமிக்கப்பட்டவங்களை கூட விடுதலையாக்குகிறது உமது பலிபீடம் ஐயா. உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிற உமது ஜனத்திற்கு நீர் சமாதானம் அருளுகிறவர் ஆனபடியினால நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் நீர் எங்களோடு நீர் இருக்கிறபடியினால நன்றி. தமது சித்தத்தை எங்க வாழ்க்கையில நீங்க பரிபூர்ணமாக்குகிறபடியினால நன்றி. உம்மை நோக்கி பார்க்கிற ஐயா, எங்கள் முகங்களை பிரகாசமடைய பண்ணுகிறவர், எங்க இருதயங்களை எல்லாம் கர்த்தர் நீர் உமக்கு நேராக திசை திருப்புகிறவர் என்று அறிந்திருக்கிறப்பா. திருக்கரங்கள் இந்த நாளை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.